அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் நாபோலி நகருக்கான மேய்ப்போபணி பயணத்தின் நிகழ்வுகள். மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்போபணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவடத்தாரை சந்தித்து உரையாடினார். மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்போபணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவடத்தாரை சந்தித்து உரையாடினார். அச்சந்திப்பின்போது இடம்பெற்ற உரை. அன்பான ஆயர்களே, அருள்பணியாளர்களே, துறவற சகோதர சகோதரிகளே, கலாச்சாரம், அழகு மற்றும் நம்பிக்கை நிறைந்த இந்த நேபிள்ஸ் நகரில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நகரம் ஆழமான போராட்டங்களையும் அதே சமயம் ஈடு இணையற்ற மகிழ்ச்சியையும் ஒருசேர கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது போல, நேபிள்ஸில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதானதாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒருபோதும் சோகமானதாகவும் இருந்ததில்லை. இன்று நான் உங்களிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஒரு பங்காளியாக இருக்கவே இங்கு வந்துள்ளேன். எம்மாவுஸ் சீடர்களின் நற்செய்தி பகுதியை நாம் கேட்கும்போது என் இதயத்தில் தோன்றும் ஒரே வார்த்தை அக்கறை. இயேசு மனச்சோர்வடைந்தவர்களின் அருகிலேயே நடக்கிறார், அவர்களுக்கு செவிசாய்க்கிறார், அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கிறார். அதே வழியில் நாமும் நமது நகரங்கள், நமது சமூகங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அக்கறை காட்ட அழைக்கப்படுகிறோம். அக்கறை என்பதற்கு நேர் எதிரானது புறக்கணிப்பு. கைவிடப்பட்ட அண்டைப்பகுதிகள், வறுமை, வன்முறை மற்றும் தங்களை கவனிப்பாரற்று அல்லது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரும் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை நாம் காண்கிறோம். ஆனால் நமது சொந்த இதயங்களையே நாம் புறக்கணிக்கும் ஆபத்தும் நமக்குள் இருக்கிறது. திறவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் மேய்ப்பு பணி செய்பவர்கள் ஒரு பெரும் சுமையை தாங்குகிறார்கள். துயரங்களுக்கு செவிசாய்ப்பது, குடும்பங்களையும் இளைஞர்களையும் வழிநடத்துவது மற்றும் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு பதிலளிப்பது என அவர்கள் பல பணிகளைச் செய்கிறார்கள். இந்த பணி சில நேரங்களில் அவர்களுக்கு மிகுந்த சோர்வையும் தனிமையையும் தரக்கூடும். அதனால்தான் நமக்கு செபம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றன. நாம் தனிமைக்கும் தனிமனித வாதத்திற்கும் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து பயணிக்க வேண்டும். திறவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரும் ஒரே உடலாக ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படும்போதுதான் திறவை மிகவும் வலுவானதாக மாறுகிறது. உங்கள் மறைமாவட்ட மன்றமானது டயோசசன் சினட் செவிசாய்த்தல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வால் விளையும் அழகை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுங்கள். திறவையை வெறும் பராமரிப்பு நிலையமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுடன் நெருக்கமாகவும் ஏழைகள் மற்றும் மறக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி பணி திறவையாக மிஷனரி சர்ச் உருமாற்றுங்கள். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.